கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு வெளிப்படுத்தும் விசேஷத்தை தேவனுடைய பெரிய கிருபையினால இந்த நாள் நம்ம 4வது அத்தியாயத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா தேவனோட சித்தம் பிரகாரம் நம்ம முடிவுக்கு கொண்டு வரலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் நம்ம தியானிக்க இருக்கக்கூடிய தேவன் அதாவது வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷத்துல வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 8-11 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்த சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரும் அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல 4ஆம் அத்தியாயம் முழுவதுமாக நம்ம தியானிக்கும் போது இது தேவனுடைய ஒரு அதிகாரமா காணப்படுது. நம்ம தேவனுடைய அதிகாரம் சொல்லும் போது இதுக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்கள் கடந்த 2 வகுப்பாக 2 கிளாஸாக நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்திருக்கிறோம். இனிமே ரெவலேஷன் ஸ்டடி அப்படின்னு சொல்லும் போது நம்ம நிறைய விஷயத்த நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, ரிப்பிட்டேஷன் பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன டைம் நீங்க என்ன பண்றீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸ், அதாவது நம்ம போன வாரம் எடுக்கக்கூடிய கிளாஸ் வகுப்பை ஒரு வாட்டி நீங்க கேட்டுட்டீங்கன்னா அது ஒரு கண்டினியூஷன் இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஒரு சின்ன அன்பின் வேண்டுகோளா இருக்கு. சரி, இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல 8ஆம் வசனத்தை நம்ம தியானிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அதுக்கு முந்தைய வசனம் நம்ம எதை குறித்து நம்ம தியானிச்சோம்னா தேவனுடைய 4 குணலட்சணம் அது எப்படி இருக்குதுன்னு நம்ம கவனிக்கும் போது சிங்கம், காளை, மனுஷன் முகம் போல, அதுக்கப்புறம் கழுகு. தேவனுடைய 4 குணலட்சணமா இருக்கக்கூடிய வல்லமை, நீதி, அன்பு மற்றும் ஞானம் எனக்கூடிய 4 குணலட்சணத்தை நம்ம கடந்த வாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம தியானிச்சோம். அதுக்கு பிறகு நம்ம இந்த நாள் தியானிக்கக்கூடிய காரியம் என்னன்னு பார்க்கும்போது 8வது வசனம் அந்த தேவனுடைய அந்த 4 குணலட்சணம் இருக்கக்கூடிய அந்த 4 ஜீவிகள் அவங்களுடைய ரூபம் குறித்து நம்ம தியானிக்கும் போது அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு வசனம் நம்ம கவனிக்கும் போது வாசிங்க. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. ஆமா, அந்த ஒரு ஜீவிகளுடைய காரியத்தை நம்ம கவனிக்கும் போது ஒவ்வொரு ஜீவிகளுக்குள்ள எத்தனை சிறகு இருக்குங்களா? 6 சிறகுகள் இருக்கு. 6 சிறகுகள், 6 சிறகுகள் இருக்கு. சரிங்களா? இதுதான் நம்ம என்ன பண்ணோம்னு பார்க்கும்போது கடந்த வாரம் அந்த ஒரு ஜீவிகள் குறித்தான காரியத்தை நம்ம கவனிக்கும் போது நம்ம டோட்டலா கவுண்ட் பண்ண எத்தனை சிறகுகள் இருக்குன்னு பார்க்கும் போது 24 சிறகுகள் இருக்கு. ஏன்னா ஒரு ஜீவிகளுக்கு 6 சிறகுகள்னா 4 ஜீவிகளுக்கு எத்தனை இருக்குங்க? அதாவது 6 × 4 24 அந்த ஒரு சிறகுகள் இருக்கு நம்ம பார்க்கிறோம். சிறகுகள், விங்ஸ், சிறகுகள். ஒருவேளை தேவனுடைய வார்த்தையில சிறகுகள் அப்படின்னா என்ன? பொதுவா சிறகுகள் அப்படின்னு சொல்லும் போது எதுக்கு பயன்படுதுன்னு பார்க்கும்போது ஒரு பறவைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது பறந்து போறதுக்கு தான் அது என்ன ஆகுது, சிறகுகள் பயன்படுதுன்னு நம்ம பார்க்கிறோம். அது நிக்காது, பறந்து போறதுக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பறந்து போறதுக்கு தான் என்ன ஆகுது, சிறகுகள் பயன்படுது. இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் போது அந்த ஒரு 4 ஜீவிகளுக்குள்ள ஒவ்வொரு பக்கமும் 3 மொத்தம் எத்தனை
சிறகுகள்னா 6 சிறகுகள் இருக்கு. மொத்தம் 24 சிறகுகள் அங்க இருக்கு நம்ம பார்க்கிறோம். சிறகுகள் அப்படின்னா என்ன பைபிள்ல கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரெவலேஷன் 12th chapter 14th verse. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க, ஒரு பெரும் கழுகின் 2 சிறகுகள் என்ன இருக்குன்னா அந்த ஸ்திரீக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த இடத்துல இந்த ஸ்திரீ யார் நம்ம கவனிக்கும் போது ரொம்ப டீட்டெயிலா ரெவலேஷன் 12th chapter நம்ம பார்ப்போம். ஆனா இது ஃபாலோ அப் கிளாஸ்ல எடுத்த ஒரு வகுப்பு. இந்த ஸ்திரீ யாருன்னு பார்க்கும்போது உண்மையான சபை. அவங்க அந்த ஒரு அந்தி கிறிஸ்து அமைப்பு துவங்கும் போது அவங்க வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டாங்க. அப்படின்னா வனாந்திரம் என்பது ஒரு சோதனையின் காலத்துக்குள்ள கொண்டு போனாங்க. அது எப்படிதான் கொண்டு போனாங்கன்னு பார்க்கும்போது 2 சிறகுகள் மூலியமாக. அந்த 2 சிறகுகள், அந்த கழுகின் 2 சிறகுகள் நம்ம சொல்லும் போது கண்டிப்பா உண்மையான மெய் சபைய எப்படி சுமந்து நம்ம போறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 சிறகுகள் தான். அப்படின்னா இந்த 2 சிறகுகள் எதுக்கு அடையாளமா இருக்குன்னு பார்க்கும்போது சபை அவங்களுக்கு வரக்கூடிய உபத்திரவம், அவங்க இந்த மாதிரி ஒரு வனாந்திர சூழலுக்கு போவாங்க. 1260 வருஷம் இந்த போப்பு மார்க்கத்தினால அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு ஏற்கனவே எதுல எழுதப்பட்டிருக்கு? தேவனுடைய வார்த்தைகள். அந்த 2 சிறகுகள் என்னன்னு பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையா இருக்கக்கூடிய பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு. பாருங்க அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டிலேயே தானியேல் புஸ்தகத்திலே எழுதிட்டாங்க 1260 வருஷம். அதே போல புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் எழுதிட்டாங்க. இது ரெண்டுலயும் என்ன காரியம் பார்க்கும்போது அந்த கேட்டன் மனுஷனா இருக்கக்கூடிய பாவ மனுஷன், அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு சபைக்கு ஒரு மிகப்பெரிய இடலா இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணப்படுவாங்கன்னா ஒரு வனாந்திர அனுபவத்துக்குள்ள போவாங்க. அப்படி போகும்போது அவங்கள சுமந்து போகக்கூடிய ஒரே காரியம் என்னன்னு பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தைகள் தான். அந்த ஒரு கஷ்டமான காலத்துல கூட தேவனுடைய வார்த்தைகள் தான் உண்மையான சபைக்கு எப்படி இருக்கும்? ஒரு சிறகுகள் போல இருக்கும். அவங்க அந்த ஒரு சூழலை அடிச்சு பறந்து கடந்து போவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா சிறகுகள் அப்படின்னு சொல்லும் போது தேவனுடைய வார்த்தை. ஒருவேளை இந்த இடத்துல 2 சிறகுகள் அது எப்படி இருக்கு? அந்த ஒரு கழுகு போல இருக்குன்னா தேவனுடைய ஞானத்தினால, கழுகு நம்ம பார்த்து தேவனுடைய ஞானம் பெரிதான ஞானம். அவர் ஞானத்தினால ஏற்கனவே அவருடைய வார்த்தைகள்ல புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டு பகுதிகள்ல சபைக்கு வரக்கூடிய அந்த ஒரு கஷ்ட காலத்தை குறித்து எழுதியிருக்கிறார். அதே போல தேவன் அந்த ஒரு தேவனுடைய வார்த்தையினால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? தப்பிக்குவாங்கன்னு எழுதியிருக்கிறார். சோ அதனால அன்பான சகோதர சகோதரிகளே, சிறகுகள் அப்படின்னு சொல்லும் போது பைபிள்ல இருக்கக்கூடிய 2 ஏற்பாடு, பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு. சரி, இப்போ நம்ம பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஜீவிகள் எத்தனை சிறகுகள் இருக்குன்னு சொல்றாங்க? 6 சிறகுகள். 6 சிறகுகள் சொல்லும் போது இது எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம்? கவனிக்கும் போது ஒரு வலது பக்கம் 3, இடது பக்கம் 3 பேலன்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 இருக்கும். அப்படின்னா இது மறுபடியும் நம்ம எப்படி நம்ம கவனிக்கிறோம் சொல்லும் போது தேவனுடைய வார்த்தையா இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டை நம்ம ரொம்ப சுருக்கமா பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த 24 மூப்பர்கள்ல எப்படி அந்த 24 மூப்பர்கள் அந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை 3ஆ பிரிச்சா 24 வருது நம்ம பார்த்தோம். அந்த வகையில நம்ம கவனிக்கும் போது முதல் 3 சிறகுகள் நம்ம எப்படி பிரிக்கலாம்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டை 3 பாகமா பிரிக்கலாம். இது நம்ம போன வாரம் பார்த்தோம் 2 வாரத்துக்கு முன்னாடி. தோராவா, ஆதி ஆகமத்திலிருந்து உபாகம் தோராவா. 2வது தீர்க்க தரிசன புஸ்தகமா, யோசுவால தொடங்கி மல்லாக்கி இருக்கும். 3வது எழுத்துக்கள், ரைட்டிங்ஸ், அதாவது உன்னத பாட்டு, நாளாகமம், இதெல்லாம் வரும். சோ நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை 3 பாகமா பிரிக்கலாம். அது 3 சிறகுகள். அதே போல புதிய ஏற்பாட்டு காலத்தை நம்ம பிரிக்கும் போது எப்படி பிரிக்கலாம்? ஃபர்ஸ்ட்
சுவிசேஷ புஸ்தகம், மத்தேயுல இருந்து யோவான், இது ஒரு சிறகு. நெக்ஸ்ட் அப்போஸ்தல நடவடிக்கையில இருந்து யூதா, இது 2வது சிறகு. 3வது சிறகு வெளிப்படுத்தின விசேஷம். நம்ம இந்த ஆங்கிள நம்ம கவனிக்கும் போது கூட இந்த சிறகுகள் தேவனுடைய வார்த்தையா இருக்கக்கூடிய பைபிள தான் இது என்ன பண்ணுது, சுட்டி காமிக்குது. சரி, இது மொத்தம் ஆதாரமா, இவ்வளவுதான் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னொரு ஆதாரம் இருக்கு. இந்த தேவனுடைய வார்த்தையா இருக்கக்கூடிய பைபிள் அது எப்படி மனுக்குலத்துக்கு அப்ளை ஆகுது, எப்படி தேவனுடைய வார்த்தை மனுக்குலத்துக்குள்ள அது ஊடுருவி போகுது கவனிக்கும் போது ஒரு தீர்க்க தரிசனம் நம்ம கவனிக்கிறோம். என்னன்னா, இதே மாதிரி 6 சிறகுகள் உள்ள ஒரு ஜீவி, ஒரு தூதர், செராபிம், செராபியர்கள் எனக்குரிய தூதர் குறித்து ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். செராபீன்கள் அவருக்கு மேலாய் நின்றார்கள், அவர்கள் ஒவ்வொருவனும் அவ்வாறு சேட்டைகளாய் இருந்தன. அவனவன் 2 சேட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சேட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சேட்டைகளால் பறந்து ஒவ்வொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லக்கூடிய அதே வார்த்தைகள் தான் எங்க காணப்படுது, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆனா இந்த ஒரு செராபிம் என்னக்கூடிய தூதரை குறித்து வசனம் எப்படி சொல்லுது? 2ஆம் வசனம் வாசிக்கலாம். 6:2 ஏசாயா. செராபீன்கள் அவருக்கு மேலாய் நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சேட்டைகள் இருந்தன. செராபிம் எனக்கூடிய தூதர்கள், நீங்க பிக்சர் பார்த்தா தெரியும், அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது 6 சிறகுகள் இருக்கான். அவருக்கு முன்பாக தேவனுடைய அந்த ஒரு திட்டம் நம்ம கவனிக்கும் போது, இந்த மனுக்குலத்துக்கு தேவனுடைய திட்டம் எப்படி அது வெளிப்படுதுன்னு பார்க்கும்போது, இந்த செராபின் மூலியமா காமிக்கும் போது அவங்களுக்கு 6 சிறகுகள் இருந்துச்சாம். அந்த 6 சிறகுகளால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவனவன் 2 சேட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி. பாருங்க, முதல் இதுல 6 சேட்டைகள் சிறகுகள் இருக்கு, அதுல 2 சிறகுகள் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது செராபிம் கண்ணுல என்ன பண்றாருங்க, முகத்தை மூடிக்கிறார். முகத்தை மூடிக்கிறாருன்னா என்ன பண்ணிடுறாரு, அது டோட்டலா என்ன ஆயிட்டு இருக்கு, முகம் மறைஞ்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், 2 சேட்டைகளால் தன் தன் கால்களை மூடி. பாருங்க, 2வது சேட்டை என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது கால்கள் என்ன பட்டப்பட்டிருக்கு, மூடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்ங்க, 2 சேட்டைகளால் பறந்து. பாருங்க, 2 சேட்டைகளா என்ன பண்ணிக்கிறாங்க, பறந்து இருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த தீர்க்க தரிசனம், இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு எப்படி கனெக்ட் ஆகுது நம்ம கவனிக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, 6 சிறகுகள் தேவனுடைய வார்த்தைகள் அது எப்படி மனுக்குலத்துக்கு அது வெளிப்பட்டுச்சுன்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு சிறகுகள் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சிறகு 1000 வருஷம் எடுத்துக்கலாம். மொத்தம் எத்தனை சிறகுனா 6 சிறகுகள்னா 6000 வருஷம். தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 6000 வருஷத்துல முதல் 2000 வருஷம் 2 சிறகுகள் என்ன பண்ணிருக்கிறாங்க, மூஞ்ச என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க, முகத்தை மூடி இருக்கிறாங்க. 2 சிறகுகள் முகத்தை மூடி இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் 2000 வருஷம் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல வேதாகமே இல்ல, பைபிளே இல்ல. ஆதாம் துவங்கி மோசே இருக்கும். மோசேக்கு பிறகுதான் என்ன இருக்கு, நியாயப்பிரமாணம் மூலியமாக வேதாகமம், அதாவது பைபிள் என்ன ஆகுதுன்னா எழுதப்படுது. அது வரைக்கும் முதல் 2000 வருஷம் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல தேவன் எப்படி வழி நடத்துறாருன்னு மனுக்குலத்துக்கு என்ன ஆகல தெரியல. எப்ப ஆதாம் விழுந்தாரோ ஆதாம்ல இருந்து மோசே வரைக்கும் தேவனுடைய முகம் மனுக்குலத்து மேல என்ன இருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. அதுதான் முதல் 2 சிறகுகள். முதல் 2000 வருஷம் தேவன் பத்தி மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரியல. 2வது 1000 வருஷம் அது எந்த யுகத்துக்கு போகுதுன்னா யூத யுகம். யூத யுகத்துல என்ன பண்றாரு தேவன், அதாவது நியாய பிரமாணத்தை ஜனங்கள் கொடுக்கிறார். அப்படி நியாய பிரமாணம் ஜனங்கள் கொடுக்கும் போது அது எப்படி இருக்குன்னா, 2 சிறகுகள் எதை மூடிட்டு இருக்குங்க, கால்கள். இது எதை குறிக்குதுன்னா, தேவனோட வழி என்னன்னு மனுக்குலத்தினால என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நியாய பிரமாணம் ரொம்ப கடினமா இருக்கு இல்லைங்களா. மோசே மூலியமாக என்ன வந்துச்சு, நியாய பிரமாணம். இந்த நியாய பிரமாணத்தினால ஒருத்தரும் என்ன பண்ண முடியலன்னா நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியல. ஏன்னா அந்த வழிகள் அவ்வளவு கடினமா இருக்கு. அதனால மனுஷனுக்கு
தேவனோட வழிகள் என்னன்னு அவங்களால என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆண்டவர் வந்தார், கர்த்தர் இயேசு. மோசே மூலியமா என்ன வந்துச்சுங்க, நியாய பிரமாணம். கர்த்தர் இயேசு மூலியமா என்ன வந்துச்சு, கிருபையும் சத்தியமும். எப்போ கிருபையும் சத்தியமும் வந்துச்சோ முழு பைபிள் என்ன ஆயிடுச்சு, வெளியே வந்துச்சு. கர்த்தர் இயேசுக்கு பிறகு எப்போ வெளிப்படுத்தின விசேஷம் எழுதி முடிச்சாரோ அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. நெக்ஸ்ட் 2000 வருஷம் என்ன ஆகுதுங்க, யூத யுகத், அதாவது சுவிசேஷ யுகத்துக்குள்ள வரும்போது முழு பைபிள் வந்துட்டு அந்த பைபிள் என்ன ஆயிடுச்சு, பறக்க ஆரம்பிச்சுச்சுன்னா இந்த சுவிசேஷம் கர்த்தர் இயேசு வந்ததுனால உலகம் முழுவதும் அது என்ன ஆயிடுச்சு, பரவ துவங்கிடுச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, முதல் 2000 வருஷம் தேவனோட வழிகள் மனுஷனுக்கு தெரியல, ஆதாம்ல இருந்து மோசே வரைக்கும். 2வது 2000 வருஷம் நியாய பிரமாணம், தேவனுடைய வழிகள் ரொம்ப கடுமையா இருந்துச்சு, தேவனுடைய வழியில ஜெகம் நடக்க முடியல. நெக்ஸ்ட் 2000 வருஷம் அந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல திரும்பியும் சத்தியம் வரும்போது தேவனுடைய அன்பு என்னன்னு அது பிரதிபலிக்கும் போது கண்டிப்பா அந்த சிறகுகள் சும்மா இல்லை, என்ன ஆயிடுச்சுங்க, இன்னும் அந்த 2000 வருஷமா அந்த சிறகுகள் என்ன ஆயிடுச்சு, பறந்துனே இருக்கு. கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஈடுபலியத்தோட புண்ணியம் தேவனோட அன்புனால இந்த சுவிசேஷம் என்ன ஆகுது, பரவினே இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம கவனிக்கும் போது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அவ்வாறு சிறகுகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இது தேவனுடைய வார்த்தையா இருக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாடு 6000 வருஷம் எப்படி தேவன் அவருடைய வார்த்தையை தங்களுடைய ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார், அதுதான் நம்ம கவனிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, இப்போ நம்மளுடைய பாடத்தை மறுபடியும் வரலாம். மொத்தம் எத்தனை சிறகுகள் இருக்கு, அந்த ஒரு 4 ஜீவிகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஜீவிகளுக்கும் 6 சிறகுகள், 6 × 4 24 சிறகுகள். அப்படின்னா 6000 வருஷம் தேவனுடைய வார்த்தையில ரொம்ப மிகைப்படுத்தி வச்சிருக்கிற ரொம்ப முக்கியமான 24 தீர்க்க தரிசனங்கள். இது எதை நோக்கி கொண்டு போகுதுன்னா 7000வது வருஷத்துல 7000 இயர்ல நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசனங்கள். அதனாலதான் தேவன் என்ன பண்ணிருக்கிறார் பார்க்கும்போது 6000 வருஷம் அவருடைய வேதாகமத்தை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தணுமோ வெளிப்படுத்தினார். ஆனா அந்த 7000 இயர்ஸ் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது அவருடைய ஒவ்வொரு குணலட்சணத்தையும் அந்த தீர்க்க தரிசனக்குள்ள வச்சுட்டு நிறைவேற செயல்பட துவங்கிட்டார். அதுதான் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த 24 தேவனுடைய முக்கியமான தீர்க்க தரிசனங்கள், 24 elders, 24 prophecies. அன்பான சகோதர சகோதரிகளே, இதை நம்ம கவனிக்கும் போது இன்னும் இந்த சிறகுகள் குறித்து நம்ம கவனிக்கும் போது இதை எந்த அளவுக்கு தேவன் அந்த சிறகுகளை தேவனுடைய வார்த்தைகளை அவர் மேன்மைப்படுத்திருக்கிறார்னா எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 1:24. அவைகள் செல்லும் போது அவைகளுடைய சேட்டைகளின் இரைச்சலை கேட்டேன், அது பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆறாவாரத்தின் சத்தத்தை போல இருந்தது. அவைகள் நிற்கும் பொழுது தங்கள் சேட்டைகளை தளர விட்டிருந்தன. பாருங்க, அந்த சிறகுகளுடைய சவுண்ட், அந்த சத்தம், அந்த துணி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரு வெள்ளத்தின் இரைச்சலில் போலவும் சர்வ வல்லமையோட சத்தம் போல இருக்கு, மகாசேனையின் சத்தம் போல இருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு சிறகுகள் தேவனுடைய வார்த்தைகள் அது பிரதிபலிக்கும் போது எப்படி இருக்குன்னா அந்த துணி, அந்த ஒரு துணி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சர்வ வல்லவருடைய துணி. ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் நிறைவேற 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 அது ஒரு மகா சேனை போலவும் சர்வ வல்லவருடைய சத்தத்தை போலவும் பெரு வெள்ளத்தை போலவும். பெரு வெள்ளம்னா நம்மளுக்கு தெரியும், கிரேட் வாட்டர்ஸ் என்ன அர்த்தங்க, பல பல பாஷைகள்ல. ஒருவேளை நம்ம பைபிள் ஒரு பாஷையில எல்லா பாஷையிலயும் வந்துச்சு. அது அந்த தீர்க்க தரிசனத்தை அவங்களுடைய சொந்த மொழியில வாசிக்கும் போது அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல் எப்படி இருக்கு, சர்வ வல்லமை ஒரு தேவனுடைய துணி, அந்த சத்தத்தை போல இருக்கு நம்ம கவனிக்கிறோம்.
அன்பான சகோதர சகோதரிக்கு. சோ நம்ம கவனிக்கும் போது அவ்வாறு சிறகுகள் நம்ம கவனிக்கும் போது மொத்தம் 24 சிறகுகள், 24 தீர்க்க தரிசனம், ராஜ்யத்துடைய தீர்க்க தரிசனம். 7ஆம் நாள், 7வது 1000 வருஷத்துல நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்துல தேவனுடைய நீதி, தேவனுடைய ஞானம், தேவனுடைய வல்லமை, இது எல்லாம் ஒன் பை ஒன் நிறைவேறும் போது அது பிரம்மாண்டமா இந்த மனுக்குலத்துக்கு மேல இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, இது யார் மூலியமா நிறைவேற்றுறாரு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுடைய மூலியமாக. ஒரு வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கொலோசியர் 2:9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. பாருங்க, தேவத்துவத்தின் பரிபூர்ணர் யாரு? பிதாவாகிய தேவனுடைய அந்த பரிபூர்ண தன்மை கர்த்தர் இயேசுக்குள்ள இருக்கு. அந்த 4 குணலட்சணம், அந்த 24 தீர்க்க தரிசனம் யார் மூலியமா தான் நிறைவேறுதுன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு மூலியமா தான் நிறைவேறுது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ அந்த அவ்வாறு சிறகுகள் இருக்கக்கூடிய அந்த ஜீவிகளுடைய சரீரம் முழுவதும் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கண்களாய் நிறைந்திருக்கு. இதோட விளக்கத்தை நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். அந்த கண்கள்னா தேவனுடைய ஞானம். சோ அந்த ஒரு 4 குணலட்சணம் தேவன் நிறைவேற்றும் போது ஃபண்டமெண்டலா தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது தேவனுடைய ஞானத்தை வச்சுதான் அவர் பிரயோகப்படுத்துறாரு. ஒருவேளை அன்பை செயல்படுத்துறாருன்னா அதுல ஒரு ஞானம் இருக்கும், நீதியை செயல்படுத்துறாருன்னா அது ஒரு ஞானம் இருக்கும், அவருடைய வல்லமை செயல்படுத்துறாருன்னா அதுல என்ன இருக்குங்க? ஞானம் இருக்கும். இது எல்லாமே அவருடைய வார்த்தையில என்ன இருக்குன்னா நிரம்பி இருக்கு நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அதுதான் அந்த சிறகு முழுவதும் எப்படி என்னவா காணப்படுதுன்னா கண்களாய் காணப்படுதுன்னா பைபிள் ஃபுல்லாவே தேவனுடைய ஞானத்தினால என்ன இருக்கு? நிரப்பப்பட்டிருக்கு. அன்பான சகோதர சகோதரி. சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட். அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. ஆமா, இங்கிலீஷ்ல என்ன ஃபர்ஸ்ட் வந்திருக்கு? இரவு பகலும் ஓய்வில்லாமல், and they rested not day and night. இப்ப தேவனுடைய அந்த 4 குணலட்சணத்தை எடுத்து கவனிக்கும் போது இரவும் பகலும் தேவனுடைய குணலட்சணம் தொடர்ந்து என்ன இருக்கு? செயல்பட்டுனே இருக்கு. அதுக்கு ரெஸ்டே கிடையாது. தேவனுடைய குணலட்சணம் தொடர்ந்து இந்த மனுக்குள்ள மேல என்ன ஆயிட்டு இருக்கு? செயல்பட்டுனே இருக்கு. ஒருவேளை இந்த ஒரு காரியத்தை நம்ம 2 ஆங்கிள் பார்க்கலாம். எப்படின்னா இரவும் பகலும், பகலும் இரவும் எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த இரவு நேரம் அது என்ன ஆகுதுன்னா முடிய போது இன்னும் தேவனுடைய அந்த பகல் காலம் என்ன ஆயிடுச்சு? துவங்க ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா தேவனுடைய குணலட்சணம் பிரதிபலிக்க என்ன ஆகுது? ஆரம்பிக்குது. ராஜ்யத்துடைய கண்ணுக்கு தெரிகிற பாகம் அதுக்கு பக்கத்துல நம்ம போக 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 தேவனுடைய குணலட்சணம் என்ன ஆகும்? அது பிரகாசமா பிரதிபலிக்கும். சங்கீதம் 121:4 வாசிக்கலாம். சங்கீதம் 121:4. அதே போல இத நம்ம எப்படி கவனிக்கலாம்னு பார்க்கும்போது நம்மளுடைய தனிப்பட்ட நாட்களை கூட நம்ம இது கவனிக்கலாம். ஒரு வசனம் வாசிக்கலாம். 121:4. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. பாருங்க, இது நம்ம கவனிக்கும் போது இஸ்ரேலை காக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னா தொடர்ந்து அவருடைய குணலட்சணம் என்ன இருக்கு? செயல்பட்டுனே இருக்கு. இது நம்ம வாக்கு தத்தமா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம இது பிரயோகப்படுத்திக்கலாம். காரணம் என்னன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொரு புதிய சிருஷ்டியா இருக்கக்கூடிய நமக்கு கூட சில இருள் காலம் வரும், சில வெளிச்ச காலம் வரும். இருள் காலத்துல கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தேவனுடைய குணலட்சணம் நம்ம மேல செயல்படல அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம இருளான ஒரு சூழல் போகும்போது கூட அவருடைய குணலட்சணமா இருக்கக்கூடிய 4 குணலட்சணம் தொடர்ந்து நம்ம மேல செயல்பட்டுனே இருக்கு. அன்சீசிங்லி அது நிக்கவே நிக்காது. ஒருவேளை வெளிச்சம் காலம் வந்துச்சுன்னா கூட தேவனுடைய குணலட்சணம் நம்ம மேல தொடர்ந்து என்ன இருக்கு? நிறைவேறினே இருக்கு. அதனால நம்ம எதுக்குமே நம்ம கலங்குதோ பயப்படவோ இல்ல நெக்ஸ்ட் நமக்கு என்ன நடக்கும், இது தாமதப்படுதே, இது நமக்கு சரி வரலையே, இதெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டாம், யோசிக்க வேண்டாம். ஏன்னா தொடர்ந்து தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இருளும் பகலும் எனக்கூடிய விஷயம் அது என்னங்க? இயற்கை தான்.
ஒருவேளை நமக்கு தேவனுடைய குணலட்சணத்தை குறித்து நம்ம தியானிக்கக்கூடிய மிகப்பெரிய நோக்கம் என்னன்னா, சர்வ வல்லமை உள்ள தேவன். உலகத்துக்கு அவருடைய குணலட்சணம் இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிவிக்கப்பட்டாலும் அதுக்கு முன்னாடி யாருக்கு தெரிஞ்சிருக்கு? நமக்கு தெரிஞ்சிருக்குன்னா அவருடைய ஒவ்வொரு குணலட்சணம் நம்மளுடைய வாழ்க்கையில அது எவ்வளவு சீரியஸா தேவன் என்ன பண்றாரு, அவர் நமக்கு பிரயோகப்படுத்துறாரு. அதனால சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருடைய ஞானத்தை மீறி எதுவுமே நடக்காது. அவரோட அன்பை மீறி நம்மள எதுவுமே டச் பண்ண முடியாது. அவருடைய நீதியின் மீறி நம்ம எந்த ஒரு காரியத்தை செயல்பட முடியாது. அவருடைய வல்லமை மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் நம்ம ரொம்ப பர்சனலா இந்த ஒரு பாயிண்ட்ஸை நம்ம அன்பான சகோதர சகோதரிகள். இப்போ அந்த ஒரு தேவனுடைய 4 குணலட்சணம், அவ்வாறு சிறுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜீவிகள் தேவனை நோக்கி அவங்க என்ன சொல்றாங்க? பரிசுத்தர் 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 பரிசுத்தர். Holy, 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 Lord God Almighty. ரொம்ப எனக்கு மனசுக்கு பிடிச்ச பாட்டு, நம்ம எக்லிஷால் அடிக்கடி பாடக்கூடிய பாட்டு. சர்வ வல்லமை உள்ள தேவனை நம்ம நோக்கி பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், லார்ட் காட் ஆல்மைட்டி எனக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது அவருடைய 4 குணலட்சணங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே அது பிரதிபலிக்குது. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பைபிள்ல 3 வாட்டி ஒரு காரியம் வெளிப்படுச்சுன்னா அது முழுமை. அப்படின்னா நம்மளுடைய சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் பரிசுத்தத்தின் முழுமையா தேவனா இருக்கிறார். அந்த அவ்வாறு சிறகுகள் வேத ஆகமத்தை தேவன் எப்படி சாட்சி கொடுக்கிறாருன்னு பார்க்கும் போது அந்த 66 புஸ்தகத்திலேயே தேவன் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தர் 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 எனக்கூடிய அந்த ஒரு காரியத்தை தான் பிரதிபலிக்குது. ஒரே ஒரு தேவன், உண்மையான மெய் தேவன், அவர் ஒருவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவருக்கு ஈடா எந்த ஒரு தெய்வமோ இல்ல, இருக்க வாய்ப்பும் இல்ல. ஹோலி ஹோலி ஹோலி, இது ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம். லார்ட் காட் ஆல்மைட்டி, இது நம்ம கவனிக்கணும். ஏன்னா 3 வார்த்தை வருது. லார்ட் ஆண்டவர், காட் தேவன், ஆல்மைட்டி சர்வ வல்லமை உள்ளவர். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு எவ்வளவு கிருபை பாராட்டி இருக்கிறார்னா, நமக்கு தேவன் எவ்வளவு அன்பு பாராட்டி இருக்கிறார்னா, அவருடைய கேரக்டரை பிரிச்சு பிரிச்சு பாக்குறதுக்கு தேவன் இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். லார்ட் காட் ஆல்மைட்டி, லார்ட் ஆண்டவர், அவர் மாத்திரம் தான் நம்மளை வழி நடத்துவார். நம்ம எந்த திசையில போறோம், ஆண்டவர்னா என்னங்க? ஆளுகை செய்யறவர். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில யார் நம்மளை வழி நடத்துறார், யார் நம்மளை டைரக்ட் பண்றாருன்னா லார்ட், சர்வ வல்லமை தெரியும் ஆண்டவரா இருக்கிறார். நெக்ஸ்ட் காட், தேவனா இருக்கிறார். தேவன் சொல்லும் போது அதுக்கான ரெவரன்ஸ், பயம், இந்த ஒரு பயபக்தி நமக்குள்ள என்ன ஆகணும்? வெளிப்படணும். லார்ட் காட் ஆல்மைட்டி, சர்வ வல்லமை உள்ளவர் சொல்லும் போது அவர் ஒருத்தர் தான் சோர்ஸ், அவர் ஒருத்தர் தான் ஊற்று, அவர் ஒருத்தர் தான் சுயமானவர், ஆம்னிபொட்டன்ட். அவரு நாள மட்டும் தான் அவர் இருக்க முடியும். இதை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது அன்பான சகோதர சகோதரிகள். ஏன்னா நம்ம வணங்குற தேவன் அவ்வளவு பெரியவர். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், லார்ட் காட் ஆல்மைட்டி. சோ அதுதான் நம்ம கவனிக்கும் போது, அந்த அவ்வாறு சிறகுகள் நம்ம கவனிக்கும் போது, மறுபடியும் நம்ம இதை எடுத்து பார்க்கும் போது இது எல்லாமே தேவனுடைய குணலட்சணத்தை தான் குறிக்கும். நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் ரொம்ப முக்கியமா, இது ரொம்ப முதிர்ச்சியான மூத்த சகோதரர்கள். அவங்க பிரேயர் எப்படி பண்ணுவாங்கன்னா, our most gracious heavenly father, thou art the creator of heaven and earth, author of salvation, king of the universe, god of the most high. அப்படின்னா author of salvation, இந்த ரட்சிப்பின் அதிபதி. அன்பான சகோதர சகோதரி, ஒருவேளை இப்ப இருக்கக்கூடிய பைபிள் ஸ்டூடெண்ட் கிட்ட அந்த மாதிரி ஒரு பிரேயர் நம்மளால பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பிதாவாகிய தேவனை அவங்க உயர்த்தி பாக்குறாங்க. ஆத்தர் ஆஃப் சால்வேஷன் 5th வால்யூம் நம்ம பாக்குறோம். அந்த ஒரு 2nd சாப்டர்ல அந்த ஒரு ஆத்தர் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் அதிபதி யாரு? யாரோட திட்டம்? தேவனுடைய தெய்வீக திட்டம். அதுல யார் தான் அதிபதி? தேவன் தான் அதிபதி. அன்பான சகோதர சகோதரி, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்.
லார்ட் காட் ஆல்மைட்டி. சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம கவனிக்கும் போது இருக்கிறவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஆமா, இந்த ஒரு காரியத்தை நம்ம எங்க பார்த்திருக்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம். யார் இந்த இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். நமக்கு ரொம்ப கஷ்டமான வார்த்தை என்னங்க? இருக்கிறவர், இருந்தவர் இல்ல, வருகிறவர் தான். ஒருவேளை நம்ம வருகிறவர்னு சொன்ன யாரைத்தான் நம்ம சொல்லிடுவோம்? இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த ஒரு 4th சாப்டர் முழுவதுமா யாரை குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்? பிதாவாகிய தேவனை குறித்து பார்க்கும்போது இங்க கர்த்தர் இயேசுவா இருக்க வாய்ப்பில்லை. ஏன்? எதுக்கு நம்ம கவனிக்கும் போது இந்த வருகிறவர் எனக்கூடிய வார்த்தை என்னங்க? பரோஷியா இல்ல, மாறாக எர்கோமை. இத குறித்து நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, எர்கோமை அப்படின்னா என்னங்க? ஆதிக்க செய்யறவர், இன்ஃபுளுன்ஸ் பண்றவர். இத குறித்து நம்ம கவனிக்கும் போது வேமோத் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்குன்னா, வாஸ் அண்ட் ஹார்ட் அண்ட் எவர்மோர் ஷால் பி, சதா காலங்களும் இருக்கிறவர். அப்படின்னா சதா காலங்கள் இருக்கிறவர்னா அது வருகிறவர் அர்த்தம் வருது, அது வேற வருது. எப்பவுமே அவர் இருப்பார். அவருடைய ஆதிக்கம், அவருடைய சர்வ வல்லமை எப்பவுமே இந்த பூமி மேல என்ன ஆகும்? தொடர்ந்துனே இருக்கும். அப்படின்னா இருந்தவர்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் முன்னாடி எப்படி இருந்தாரு? பரிசுத்தமா இருந்தார். இப்ப எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தமா இருக்கிறார். சதா காலத்துல அவர் எப்படிதான் இருப்பாரு? பரிசுத்தமா இருப்பார். அப்படின்னா தேவனுடைய அந்த ஆளுகை செய்யக்கூடிய தன்மை, அந்த ரட்சிப்பின் அதிபதி எனக்கூடிய தேவன், பிதாவாகிய தேவன், அவரு இப்போ எப்பவுமே அவர் எப்படி இருப்பாரு? அவரு இந்த பூமியில ராஜாவா தான் இருப்பார். அன்பான சகோதர சகோதரிகளே, இத குறித்து நம்ம தியானிக்கும் போது, நம்ம கவனிக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, அவருடைய சீஸ்லெஸ் ஆக்டிவ் இன் பிளானிங் ஆர் எக்ஸிகியூஷன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். அப்படின்னா அவர் தொடர்ந்து செயல்படக்கூடிய காரியம் அவர் நிறுத்தவே மாட்டார். அவருடைய ஆளுகை, அவருடைய ஆதிக்கம் இந்த பூமி மேல எப்பவுமே இருக்கும். சோ இது நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் தான் சர்வ வல்லமை உள்ளவர். இருந்தவர் பரிசுத்தமா இருந்தார், இருக்கிறவர் பரிசுத்தமா இருக்கிறார், சதா காலங்களும் இருப்பார். வருகிறவர் எனக்கூடிய வார்த்தையை எடுத்து சதா காலங்களிலும் இருப்பான்னு சொல்லும் போது இது நம்மளுடைய பிதாவாகிய தேவனை குறித்து தான் நம்ம இங்க பேசுறது நம்ம பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, நெக்ஸ்ட் 9ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அன்பானவர்களே, இப்ப பாடத்துடைய கான்செப்ட் சேஞ்ச் ஆகுது. இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம் தீர்க்க தரிசனமா இருக்கு. இப்போ இந்த ஒரு 9ஆம் வசனம் என்னன்னா, அண்ட் வென், தமிழ் எப்படி வருதுங்க? சதா காலங்களில் இல்ல, ஸ்டார்டிங் எப்படி வருது? மேலும். மேலும்னா எப்போனா தேவனுடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரியற அளவுக்கு ஸ்தாபிச்சுட்டு போயிருக்க. அண்ட் வென், எப்போ கண்ணுக்கு தெரியற பாகம் ஸ்தாபிக்கப்படுதோ அப்போ இந்த தீர்க்க தரிசனங்கள் என்ன ஆகும்? நிறைவேறும். இது வரைக்கும் நம்ம பார்த்த காரியங்கள் தேவனுடைய அந்த ஒரு கேரக்டர் எப்படி வெளிப்படுத்துன்னு இப்போ 9, 10, 11 இந்த ஒரு 3 வசனங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இனிமே நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனமா காணப்படுது. அண்ட் வென்னா எப்போனா தேவராஜ்யம் கண்ணுக்கு தெரியற அளவுக்கு ஸ்தாபிக்கப்படும் போது, சரிங்களா? அது கண்ணுக்கு தெரியற அளவுக்கு ஸ்தாபிக்கப்படும் போது அப்ப என்ன நடக்கும்னா, நம்மளுடைய தேவனுடைய குணலட்சணம் இந்த மனுக்குள்ள மேல என்ன ஆகும்? பிரதிபலிக்கப்படும். வாசிக்கல வசனம். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது. பாருங்க, மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் அந்த ஜீவன்கள் சதா காலம் உயிரோடு இருக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு அவங்க எப்போ ஸ்தோத்திரம் பண்ணுவாங்கன்னா, அவருடைய 4 குணலட்சணமும் இந்த பூமியில செயல்படும் போதுதான். அது எப்போ செயல்படும்? எப்போ கண்ணுக்கு தெரிகிற பாகம் இந்த பூமியில செயல்பட துவங்குதோ, அந்த சமாதான ராஜ்யம் செயல்பட துவங்குதோ, இந்த மனுக்குலத்துக்கு எப்போ அந்த கடல் போல கடலத்தனையா தேவனுடைய ஞானத்தினால அந்த மனுக்குலம் நிரம்பி பட்டிருக்குவாங்களோ அப்போ மனுக்குலம் புரிஞ்சுப்பாங்க என்னன்னா,
ஒரு மிகப்பெரிய தேவன் இருக்கிறார். அவருக்கு தான் கனம் மகிமை சதா காலம் இருக்கு. அவர் தான் இருக்கிறதுலயே ரொம்ப சுப்ரீமான நியாயாதிபதி. அவர் தான் இருக்கிறதுலயே ரொம்ப பெரியவர் எனக்கூடிய ஒரு விஷயத்த இந்த உலகம் எப்போ உணரும் போது தேவனுடைய 4 குணலட்சணம் என்ன ஆகும்? ஸ்தோத்திரம் பண்ணும். அப்படின்னா அவருடைய கேரக்டர் அவர் அப்படி மகிமைப்படுத்தும் இந்த மனுக்குலத்து மூலமா. அன்பான சகோதர சகோதரிகளே, God will be recognized as the author and source of everlasting life once his attribute are understood and appreciated. தேவனுடைய குணலட்சணம் இந்த மனுக்குலம் எப்ப புரிஞ்சுக்குவாங்களோ, அவர் தான் இந்த ரட்சிப்பின் அதிபதி, அவர் தான் நித்திய ஜீவத்துக்கான ஊற்றுன்னு அவங்க புரிஞ்சுக்கும் போது அவருடைய 4 குணலட்சணம் என்ன ஆகும்? மகிமைப்படும். இது இன்னமும் தீர்க்க தரிசன வசனமா காணப்படுது. அன்பானவர்களே, 10வது வசனம் வாசிக்கலாம். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து. இது ரொம்ப பேரலான எமோஷனல் சீன். நம்ம கவனிக்கும் போது நம்ம அந்த 24 மூப்பர்களை நம்ம எப்படி பார்த்தோம்? 3வது வசனம் வாசிங்க, 3rd verse வாசிங்க. வீற்றிருக்கிறவர் பார்வைக்கு வஜ்ர கல்லுக்கும் பது மரகத்திற்கும் ஒப்பாய் இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளின் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டார். அந்த சிங்காசனத்தை சுத்தி 24 மூப்பர்கள் நம்ம 4வது வசனத்துல என்ன பார்த்தோம்? அங்க உட்கார்ந்து நிற்கிறாங்க. இப்போ 10வது வசனத்துல என்ன ஆகுது? ராஜ்யத்தோட கண்ணுக்கு தெரியற பாகம் ஸ்தாபிக்கப்படும் போது அவங்க என்ன பண்றாங்க? 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாய் வணங்கமாய் விழுந்துடுறாங்க. என்ன வித்தியாசம் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த விஷயம், அமர்ந்து இருக்கிறாங்கன்னா அந்த தீர்க்க தரிசனம் வேலை செய்யல, அந்த ஏற்ற காலம் வரல. ஆனா இப்போ 10வது வசனத்துல அவங்க வணக்கமாய் விழுறாங்கன்னா தேவனுடைய வார்த்தையா இருக்கக்கூடிய 24 தீர்க்க தரிசனம் அவங்களுடைய வேலை என்ன பண்ணிட்டாங்க? முடிச்சுட்டாங்க. அவங்களோட மிஷன் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிச்சு. இனிமே தீர்க்க தரிசனம் என்ன தேவையில்ல, தேவனுடைய இதுல தேவை. 24 தீர்க்க தரிசனங்கள் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு சாஸ்தாங்கமா விழுறாங்கன்னா 24 தீர்க்க தரிசனங்கள் என்ன ஆயிடுச்சு? நிறைவேறி தீர்ந்துடுச்சு. தேவனுடைய வார்த்தையா இருக்கக்கூடிய 24 ப்ராபசி என்ன ஆயிடுச்சுங்க? ஒன்னா நிறைவேறும் போது அவங்க அந்த மூப்பர்கள் என்ன வராங்க? சிங்காசனத்துக்கு முன்பாக வணக்கமாய் விழுறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆனா அவங்க எப்படி விழுறாங்க? அதான் ரொம்ப முக்கியம். வணக்கமாய் விழுறது மாத்திரம் இல்ல, அவங்க இன்னொரு காரியம் செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாய் வைத்து. இதுதான் பியூட்டிஃபுல். தங்களுடைய கிரீடத்தை சிங்காசனம் முன்பாக வைக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? கிரீடம்னா என்னங்க? ஜெயம், ஜெயம் கொள்ளுதல். இந்த சீன் நம்ம கவனிக்கும் போது பிதாவாகிய தேவன் அவருடைய வார்த்தை ஜெயம் கொண்டு எப்படி இருக்கு பாருங்க. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி ஜெயம் கொண்டு அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவனுடைய வார்த்தை வெற்றிகரமா முடிச்சிட்டார், சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டார். அந்த 24 தீர்க்க தரிசனங்கள் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுதான் அந்த பொன் கிரீடத்தை அப்படியே சிங்காசனத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு ப்ராபசி சொன்ன மாதிரி நிறைவேறி தேர்ந்துடுச்சு. 24 ப்ராபசிஸ், 24 ராஜ்யத்துடைய சத்தியம் நிறைவேறி தீர்ந்துச்சு. இதுக்கு மேல என்ன தேவையில்ல, தீர்க்க தரிசனங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்மளுக்கு வரணும். என்னன்னா இதுக்கு மேல தீர்க்க தரிசனம் தேவையில்லைன்னா நெக்ஸ்ட் யார் கையில போகுது? அதுதான் பாயிண்ட். இந்த தீர்க்க தரிசனம் முன்சு நிறைவேறிட்டு பிறக்க, எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிட்டு பிறக்க, தேவனுடைய வார்த்தை நேரடியா யார் கையில ஒப்படைக்கப்படுதுன்னா ஜெயம் கொண்ட கிறிஸ்து கையில, கர்த்தர் இயேசுவும் சபை கையில ஒப்படைக்கப்படுது.
அப்படின்னா இந்த 24 தீர்க்க தரிசனத்தோடைய முக்கியமான வேலை என்ன? சிங்காசனம் இருக்கு, அதை சுத்தி எத்தனை சிங்காசனம் இருந்துச்சுங்க? 24 சிங்காசனம்னா அந்த சிங்காசனம் பார்த்தோம் தேவனுடைய நியாய தீர்ப்பு. அந்த ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நியாய தீர்ப்பாக நிறைவேறி தீர்ந்து முடிஞ்சிட்டு பிறக்க நெக்ஸ்ட் அந்த நியாய தீர்க்கக்கூடிய அதிகாரம் யார் கையில ஒப்படைக்கப்படுது? கர்த்தர் இயேசு கையில, சபை கையில அது என்ன ஆகுது? கொடுக்கப்படுது. அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிக்கு தேவனுடைய வார்த்தையை அவர் எவ்வளவு மகிமைப்படுத்தி வச்சிருக்கார். ஜெயத்தோட அந்த ஒரு தீர்க்க தரிசனம் சர்வ் பண்ணிச்சுங்க. It is that victories that came out of prophecy serve the throne. அந்த சிங்காசனத்தை ஊழியம் செஞ்சிச்சுங்க. அந்த நீதியின் காரியத்தை அவங்க நிறைவேறி தீர்த்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் இந்த ஆளுகை செய்யக்கூடிய தன்மையை யார் கையில ஒப்பு கொடுத்துட்டாராம்? கர்த்தர் இயேசு கையில. அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த 24 மூப்பர்கள் சொல்றாங்க, சதா காலம் ஜீவனுள்ள தேவன் கிட்ட நாங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட கிரீடத்தை எடுத்து நாங்க என்ன பண்ணிடுறோம்? வச்சிடும். அப்படின்னா நீங்க உங்களுடைய ஐடியா, அந்த தலையில இருக்கக்கூடிய கிரீடம் என்ன? உங்களுடைய ஐடியா, உங்களுடைய திட்டத்துல தீர்க்க தரிசனத்தை நிறைவேறி நாங்க முடிச்சிட்டோம். முதிர்ந்த தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறி தீர்ந்துடுச்சு. இதுக்கு மேல இந்த நியாய தீர்க்கக்கூடிய காரியம் உங்களுடைய மகன். அன்பான சகோதர சகோதரிகள், எவ்வளவு பிரம்மாண்டமான தேவனோட திட்டம். ஒருவேளை தேவனுக்கு அது எப்படி பூர்ச்சி போகும்? அவருடைய வார்த்தை நிறைவேறி திருச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, இதை அப்படியே பார்க்கும் போது நெக்ஸ்ட் அந்த ஒரு 11ஆம் வசனம் வாசிக்கலாம். இது ஒரு கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னு. கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். பாருங்க, நீங்க ஒருத்தர் தான் பாத்திரர். கனத்தையும் மகிமையும் அந்த வல்லமைக்கு யார் தான் பாத்திரர்? நீங்க ஒருத்தர் தான் பாத்திரர் சொல்லிட்டு நீரே சதா காலத்தையும் சிருஷ்டித்தீர். பாருங்க, சதா காலத்தை சிருஷ்டித்தீர், சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார். ஆமா, உங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் சிருஷ்டி செஞ்சீங்க. பார்க்கும்போது ஃபார் தை பிளஷர், நீங்க அது பூரிச்சு போனோம். நீங்க அதுல சந்தோஷப்படுறதுக்காகத்தான் அந்த சிருஷ்டிகளை நீங்க என்ன பண்ணீங்க? சிருஷ்டி செஞ்சீங்க. அப்படின்னு அந்த ஒரு 24 தீர்க்க தரிசனம் தேவனுடைய 4 குணலட்சணம் என்ன ஆகுதுன்னா அது ஒரு சாட்சி கொடுக்குது. ஒருவேளை இதை நம்ம கவனிக்கும் போது கிளைமேக்ஸா முடிவாக இந்த 4ஆம் அதிகாரத்தை எப்படி நம்ம முடிக்கலாம்னா, நம்மளுடைய சர்வ வல்லமை உள்ள தேவனை நம்ம சந்திச்சோம் அவருடைய வார்த்தைகள்னால. அவருடைய 4 குணலட்சணமும் அந்த 24 தீர்க்க தரிசனம் முதிர்ந்த ராஜ்யத்தோட தீர்க்க தரிசனத்தினால விழுந்து போன இந்த மனுக்குலத்தை அவர் என்ன பண்றாரு? மீட் எடுக்கிறாரு. அதனால இந்த மனுக்குலம் என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா, அவர் தான் யாருங்க? ரட்சிப்பின் அதிபதி, the great author of all creation. இது அவங்க புரிஞ்சுக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை அவங்க மத்தியில ஒரு 7 விதமான துதி பாடல்கள்லாம் வெளியே வரும். சர்வ வல்லமையை நோக்கி, அந்த பரிபூர்ண தேவனை நோக்கி. அது என்னன்னா, அந்த 9 இருந்து 11 வசனங்கள் நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது give glory and honor and thanks. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம வாசிக்கலாம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது கண்டிப்பா அந்த ஜீவன்கள் எப்படி சொல்லுவாங்க? அந்த நன்மையை பெற்றுக்கொண்டவருங்க இந்த மாதிரி புகழ்வாங்க. நெக்ஸ்ட் 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் அப்படியே அவங்க சாஷ்டாங்கமா விழுவாங்க. நெக்ஸ்ட் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடத்தை சிங்காசனத்தின் முன்பாக வைத்து. பாருங்க, எப்பவுமே சதா காலம் தேவனை தொழுது கொள்வாங்க. இது 3வது பாயிண்ட். 4வது அவனோட கிரீடத்தை வைப்பாங்கன்னா அந்த ஜெயம் கொண்ட ஒரு விஷயத்தை யார் முன்னாடி வைப்பாங்க? தேவன். நெக்ஸ்ட்ங்க பாத்திரராய் இருக்கிறீர். தேவன் ஒருத்தர் தான் பாத்திரர். ஏன்னா இந்த முழு மனுக்குலம் இவ்வளவு வல்லமையான தேவன், அவர் ஒருத்தர்னால தான் இது செயல்பட முடியும்னு புரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட்ங்க நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார். பாருங்க, தேவனால தான் அந்த மகிமையும் கனம் அந்த ஒரு வல்லமை பெற்றுக்கொள்ள முடியும். இது எல்லாமே யார் தான் சிருஷ்டி செஞ்சிருந்த? தேவன். அப்படி பார்க்கும்போது இந்த வசனத்தை நம்ம அந்த நுணுக்கத்தை எடுத்து பார்க்கும் போது ஒரு 7 விதமான துதிகள் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது
அது வெளிப்படுத்து. இதனால தேவனுடைய வார்த்தை, அவருடைய குணலட்சணம், அவருடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் போது மனுக்குலம் என்ன பண்ணுவாங்க? புரிஞ்சுப்பாங்க. சரி, இந்த ஒரு துதி பாடலோட இந்த ஒரு சப்ஜெக்டை கன்க்ளூட் பண்ணும்போது இந்த 4ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்? 2 கேள்வியோட இந்த பாடத்தை முடிக்கலாம். என்னன்னா, நம்ம ஏன் சிருஷ்டிக்கப்பட்டோம்? இதுதான் முதல் கேள்வி. 2வது கேள்வி என்னன்னு பார்க்கும்போது, எதற்காக நம்ம வந்தோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம why are we here? இன்னும் நம்ம ஏன் ஜீவனோட இருக்கணும்? 2வது, where did we come from? எங்கத்துல இருந்து நம்ம வந்தோம்? இந்த 2 கேள்வி தான் இந்த 4ஆம் அதிகாரம் முழுமா சுருக்கமா நம்ம பார்க்கும்போது நம்ம 2வது கேள்வி எடுக்கலாம். நம்ம எங்கத்துல இருந்து வந்தோம் பார்க்கும்போது கண்டிப்பா சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் நம்மள என்ன பண்ணாரு? சிருஷ்டி செஞ்சார். சிருஷ்டி செஞ்சது மாத்திரம் இல்ல, நமக்கான தங்கும் இடம், நமக்கான குழுகுழுக்குப்பா இருக்கக்கூடிய சந்திரன், விதவிதப்பா இருக்கக்கூடிய சூரியன், மற்ற கிரகங்கள், இது எல்லாமே அவர் சிருஷ்டி பண்ணது காரணம் என்னன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான். இப்போ நம்ம ஏன் இருக்கிறோம்? உலக ஜனங்களை விடுங்க, நம்ம ஏன் இருக்கிறோம்? இவ்வளவு பிரம்மாண்டமான தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்துல இப்போ புதிய சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நாம் தான் அவருடைய குணலட்சணம் மற்றும் அவருடைய தீர்க்க தரிசனத்தை யார் தான் நிறைவேற்றணும்? நம்ம தான் நிறைவேற்றணும். நம்மனால தான் தேவனுடைய அந்த ஒரு சர்வ வல்லமையா இருக்கக்கூடிய 4 குணலட்சணம் என்ன ஆகும்? மகிமை படும். அன்பான சகோதர சகோதரிகளை, இதனால யார் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் பார்க்கும்போது விழுந்து போன மனுக்களும் பரிபூர்ணத்துக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த விழுந்து போன தூதர்களும் மனம் திரும்பி வந்தா அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். முழு சிருஷ்டியானது ஏகமா தவித்து கொண்டிருக்கிற முழு சிருஷ்டி நம்மனால அவங்க என்ன ஆவாங்க? தேவனை மகிமைப்படுத்துவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு 4 இந்த ஒரு தேவனுடைய 4 குணலட்சணம், அந்த 24 தீர்க்க தரிசனங்கள் தான் அவருடைய சர்வ வல்லமை, இந்த முழு தேவனுடைய திட்டத்தை பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு? செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வருது நம்ம பார்க்கிறோம். கடைசியாக அன்பான சகோதர சகோதரிகள் பாருங்க, அந்த ஒரு சிங்காசனத்தின் காட்சி. யோவான் பார்க்கிறார், ஏதோ ஒரு சத்தம் வருதுன்னு. உள்ள போறார், உள்ள போகும்போது உள்ளவா அப்படின்னு ஒரு சத்தம் வருது, கர்த்தர் இயேசுடைய சத்தம். உள்ள பார்க்கும் போது என்ன இருக்கிறாரு? சிங்காசனத்தில் வீற்றிடக்கூடியவர். அவரை சுத்தி 24 மூப்பர்கள். அந்த ஒரு சிங்காசனம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வஜ்ர கல்லும் பதுமரகதமும் அவர் சுத்தி இருக்க எப்படி இருக்குங்க? பச்சை அந்த ஒரு மரகத வானவிலா இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஒரு 24 மூப்பர்கள் குறித்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த சிங்காசனத்துக்கு எதிராக என்ன இருந்துச்சு? ஒரு 7 குத்து விளக்கு இருந்துச்சு. இடி முழக்கமும் சத்தமும் அந்த ஒரு வெளிச்சமும் அது இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த சிங்காசன சுத்தி இருக்கக்கூடிய 4 ஜீவிகள், தேவனுடைய 4 குணலட்சணமா இருக்கக்கூடிய ஞானம், நீதி, வல்லமை மற்றும் அன்பு, இந்த 4 குணலட்சணத்தை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த 24 மூப்பர்கள், பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய 24 தீர்க்க தரிசனங்கள், அது ஒவ்வொன்றும் நிறைவேறும் போது அவங்க சாஷ்டாங்கமா தேவனு முன்ன தேவராஜ்யம் கண்ணுக்கு தெரியற அளவுக்கு ஸ்தாபிக்கப்படும் போது சர்வ வல்லமை உள்ள தேவனை இந்த உலகமே போற்றி பாடி கொண்டாடும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி மெய் தேவனை நம்ம வணங்குறதுக்கு குப்பையும் தூசியா இருக்கக்கூடிய நமக்கு தேவன் தன்னை யார் என்ன வெளிப்படுத்தினார் பாத்தீங்களா? ஒரு அன்புக்கு நம்ம எப்போதுமே அடிமையா இருக்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பராக. பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த ஒரு மகத்துவான சத்தியத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.